ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். டிராமாக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக்க போட்டுருங்க. சரி வாங்க டிராமாக்குள்ள போகலாம். ஸ்டார்டிங் சீன்ல நம்ம ஆனந்தா, பூர்வி, குடும்பத்துல இருக்க எல்லாருமே வந்து கல்யாண வீட்டுக்கு கிளம்பி போயிடுறாங்க. அப்போ பரிணித் சொல்றான், இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் என்னோட பொண்ணோட கல்யாணம் முடிஞ்சுக்கட்டும், அது வரைக்கும் நீங்க ரூம்ல போய் ரெஸ்ட் எடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஆனந்தாவை வந்து அனுப்பி விட்டுறான். அதுக்கப்புறம் பூர்வி வந்து மாடிக்கு போறா. அப்போ வந்து ஆர்யா வந்து பயங்கரமா குடிச்சிட்டு தட்டு மாதிரி நின்றுட்டு இருக்கான். உடனே அவன் கீழே விழுற மாதிரி போறான். உடனே பூர்வி போயிட்டு ஐயோ சார் பார்த்து அப்படிங்கிற மாதிரி அவனை பிடிக்கிறா. உடனே ஆர்யாவும் பயங்கரமா நம்ம பூர்வியை பிடிச்சு திட்டி விட்டுட்டு அந்த இடத்த விட்டு போயிடுறான். இது எல்லாத்தையுமே வந்து நம்ம அனந்தாவும் பார்த்துட்டு பூர்வி உள்ளவா அப்படிங்கிற மாதிரி ரூமுக்கு கூட்டிட்டு போயிட்டு, நீ வந்து ஆர்யாவை லவ் பண்றேன்னு எனக்கு தெரியும், ஆனா நமக்கு இதெல்லாம் தேவையில்லை, அவரோட கேரக்டர் வேற, உன்னோட லவ்வுக்கு ஏத்தவர் வந்து அவர் கிடையாது, அதனால நீ புரிஞ்சு நடந்துக்கோ, உன் மனசுக்கு ஏத்த மாதிரி நல்ல ஒரு பையன் உனக்கு கிடைப்பான் அப்படிங்கிற மாதிரி அனந்தா பயங்கரமா ஆறுதல் சொல்லி ரெண்டு பேரும் வந்து ஹக் பண்ணிக்கிறாங்க. அப்போ அந்த இடத்துக்கு ஒரு பொண்ணு வந்து இந்த மாதிரி கல்யாணத்துக்கு கீழே உங்க எல்லாரையும் கூப்பிடுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே பூர்வியும் அனந்தாவும் கீழே வராங்க. அதுக்கப்புறம் அனந்தாவும் பர்வேஷும் வந்து மணமேடையில போய் உட்காடுறாங்க. நிறைய சடங்குகள்லாம் செஞ்சிட்டு இருக்காங்க. ஆனா அனந்தாவோட அப்பாவுக்கு வந்து பயங்கரமா பதட்டமா இருக்கு. போலீஸ் நான் அப்பளே வர சொன்னேன், இன்னும் வரவே இல்லையே அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து அந்த பதட்டத்திலே நின்றுட்டு இருக்காரு. அப்போ கரெக்டா அந்த டைமுக்கு வந்து போலீஸும் உள்ள வந்துடுறாங்க. இந்த கல்யாணம் நடக்காது, இந்த கல்யாணத்தை நிறுத்துங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே எல்லாருக்குமே பயங்கரமா ஷாக் ஆயிருது. உடனே பரிணித் கேட்கறான், எதுக்காக இந்த கல்யாணத்தை நீங்க நிப்பாட்டுறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கறான். அதுக்கு அந்த போலீஸ்காரன் சொல்றான், உங்க மேல வந்து கம்ப்ளைண்ட் வந்திருக்கு, உங்க ஆபீஸ்ல வந்து இல்லீகலா நிறைய விஷயங்கள் பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி எங்களுக்கு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு, அதனாலதான் அவங்க எல்லாரையும் அரெஸ்ட் பண்றதுக்காக நாங்க வந்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே பரிணித் சொல்றான், அந்த மாதிரி நாங்க எதுவுமே பண்ணல, எல்லாமே லைசன்ஸோட லீகலா தான் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே போலீஸ்காரன் சொல்றான், நாங்க ஆபீஸ்க்கு போய் எல்லாம் ரைடு பண்ணி எல்லா எவிடன்ஸும் கலெக்ட் பண்ணிட்டு வந்துதான் இங்க நான் பேசிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே எல்லாருக்குமே பயங்கரமா ஷாக் ஆயிருது. உடனே பரிணித் வந்து கோவமா, என் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்குற அளவுக்கு இங்க யாருக்கு தைரியம் இருக்கு, யாரு கம்ப்ளைண்ட் கொடுத்தா அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே அனந்தாவோட அப்பா இருந்துட்டு நான் தான் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அனந்தா, பூர்வி, அவங்க குடும்பத்துல இருக்க எல்லாருக்குமே பயங்கரமா ஷாக் ஆயிடுது. அனந்தா வந்து எதுக்காகப்பா இப்படி பண்ணீங்க, ஏன் இப்படி தேவையில்லாத விஷயங்கள்லாம் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி அவ கோவப்படுறா. அப்பா அனந்தாவோட அப்பா பயங்கர கோவமா, இவங்க யாருமே நல்லவங்க கிடையாது, இவங்க எல்லாரும் இந்த இந்தியாவை அழிக்க வந்த தீவிரவாதிங்க, அவங்களோட அடையாளத்தை மாத்திட்டு இங்க வந்து இப்படி நடிச்சிட்டு இருக்காங்க, இவங்க எல்லாரும் பயங்கர மோசமானவங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. உடனே பரிணித்தும் சொல்றான், ஆமா நாங்க வேற நாட்டுல இருந்து வந்த தீவிரவாதிங்க தான், எங்களோட அடையாளத்தை மாத்திக்கிட்டு இந்த நாட்டுல வாழ்ந்து நடிச்சுட்டு தான் இருக்கோம். ஆமா, வரப்போற இந்த கும்பமேளால இந்த இந்தியாவே அழிக்கிறதுக்காக நாங்க பிளான் போட்டிருக்கோம், அதுக்காக தான் நாங்க இங்க வந்து அடையாளத்தை மாத்திட்டு இங்க வாழ்ந்துட்டு இருக்கோம், இப்ப அதுக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி ரொம்ப திமிரா பேசிடுறான். உடனே அந்த போலீஸ்காரனும், நீங்களே உங்க வாயால உண்மையை ஒத்திக்கிட்டீங்க, இதுக்கப்புறம் நான் உங்களை அரெஸ்ட் பண்ணலாம்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சொல்றான். உடனே அதை கேட்ட உடனே அனந்தாவோட அப்பாவுக்கு வந்து பயங்கரமா ஹாப்பி ஆயிருது, இவங்களை அரெஸ்ட் பண்ண போறாங்க அப்படின்ட்டு. அப்போ டக்குன்னு பரிணித்தோட ஃப்ரெண்ட்ஸ், பரிணித், அதுக்கப்புறம் அந்த போலீஸ்காரன், இவங்க எல்லாருமே வந்து பயங்கரமா சிரிச்சிட்டு இருக்காங்க. அப்ப அனந்தாவோட அப்பாவுக்கு வந்து ஒண்ணுமே புரியல, எதுக்காக இப்படி சிரிக்கிறாங்க அப்படின்ட்டு. உடனே பரிணித் வந்து அனந்தாவோட அப்பா கிட்ட சொல்றான், இந்த மாதிரி நீங்க இவ்வளவு யோசிக்கும் போது நான் வந்து எதுவும் யோசிக்காமலா இருப்பேன் சம்பந்தி அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அதாவது பரிணித் வந்து இந்த போலீஸ்காரனுமே வந்து பணம் கொடுத்து விலைக்கு வாங்கியிருப்பான். அப்ப பரிணித் சொல்றான், இந்த மாதிரி இந்த கல்யாணமே ஒரு டிராமா தான் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே மணமேடையில இருக்க பர்வேஷ் சொல்றான், என்னப்பா இதெல்லாம் முன்னாடியே சொல்ல மாட்டீங்களா, இது ஒரு டிராமான்னு, எனக்கும் இந்த கல்யாணத்துல இஷ்டமே இல்லை, நான் பல்ல கடிச்சிட்டு தான் இங்க உட்கார்ந்து இருந்தேன், முன்னாடியே சொல்லியிருந்தா நானும் கொஞ்சம் நல்லா ப்ரிப்பேர் ஆயிருந்திருப்பேன்ல அப்படிங்கிற மாதிரி பயங்கர சந்தோஷமா சொல்றான். அப்ப உடனே பரிணித் சொல்றான், ஆமா இது எல்லாமே பிளான் தான், ஆனா நான் ஏன் முன்னாடியே சொல்லல அப்படின்னா, 23 வருஷத்துக்கு முன்னாடி எங்களை கொல்றதுக்காக ஒரு இச்சாதாரி நாகினி பிறந்திருக்கான்னு எங்களுக்கு தெரிஞ்சது, அது யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக தான் நாங்க இத்தனை நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம், அது யாரு அப்படிங்கறத நாங்க இப்போ கண்டுபிடிச்சிட்டோம், அது வேற யாரும் இல்ல, உன் பக்கத்துல நிக்கிறாளே அந்த அனந்தா தான், அவதான் வந்து இச்சாதாரி நாகினி, அவகிட்ட ரொம்பவே சக்தி வாய்ந்த ஒரு நாகமணியும் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா எல்லாருக்குமே பயங்கரமா ஷாக் ஆயிருது. உடனே அனந்தா வந்து, என்னது நம்ம நாகினியா அப்படின்னு சொல்லிட்டு, இல்ல நான் நாகினியே கிடையாது, நான் சாதாரண ஒரு மனுஷி தான், என்கிட்ட நாகமணியும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்றா. உடனே பரிணித் வந்து, ஒழுங்கா நீ உன் நாகமணியை என்கிட்ட கொடுத்துரு அப்படிங்கிற மாதிரி மிரட்டிட்டு இருக்கான். உடனே அனந்தாவோட அப்பா வந்து, என் பொண்ணை விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி கிட்ட வரான். உடனே பரிணித் வந்து கையில ஒரு கத்தியை வச்சு அவங்க அப்பாவோட வயிற்றுலே குத்திடுறான். உடனே இதை பார்த்து அனந்தாக்கும் பூர்விக்கும் பயங்கரமா ஷாக் ஆகி அப்பா அப்படிங்கிற மாதிரி கத்துறாளுங்க. பரிணித் குடும்பத்துல இருக்க எல்லாருக்குமே இந்த பிளான் தெரிஞ்சிருக்கு போல, எல்லாரோட கையிலயும் வந்து கத்தி இருக்கு. அனந்தா குடும்பத்துல இருந்து கல்யாணத்துக்கு வந்திருக்க எல்லாரையுமே வந்து அவங்க எல்லாரும் கொலை பண்ணி போட்டுறாங்க.
அனந்தாவோட அப்பா உயிருக்கு போராடிட்டு இருக்காரு. உடனே அனந்தா பக்கத்துல இருந்து அப்பா எந்திரிங்க எந்திரிங்க அப்படிங்கிற மாதிரி அப்பாவை பார்த்துட்டு இருக்கா. அப்ப அனந்தாவோட அப்பா சொல்றாரு, நீ வந்து இச்சாதாரி நாகினி கிடையாதுமா, பூர்வி தான் உண்மையான இச்சாதாரி நாகினி. அவளோட பேர் தான் அனந்தா. அந்த பேரை தான் நான் உனக்கு வச்சேன். பூர்வியோட உயிரை காப்பாத்துறது இப்ப ரொம்பவே முக்கியமான விஷயம். நம்ம நாட்டை காப்பாற்றணும்னா பூர்வி உயிரோட இருக்கணும். நீ எந்த சூழ்நிலையும் பூர்வியை வந்து கைவிட்டுறாத அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவரோட அப்பா வந்து இறந்துடுறான். உடனே அனந்தா என்ன பண்றா அப்படின்னா, நான் தான் இச்சாதாரி நாகினி, உங்களுக்கு நாகமணி கிடைக்கணும் அப்படின்னா என் குடும்பத்தை விட்டுருங்க, நான் உங்களுக்கு நாகமணி தரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றா. உடனே பரிணீத் வந்து நீ வந்து எனக்கு ஆர்டர் போடுறியா அப்படின்னு சொல்லிட்டு அனந்தாவை பிடிச்சி கீழே தள்ளி விட்டு அவளை வந்து குத்துறதுக்காக போறான். அனந்தா வந்து பயத்துல கண்ணை வந்து அப்படியே மூடிக்கிறா. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு திறந்து பாக்குறா. பூர்வி வந்து முதுகுல வந்து கத்தி குத்து வாங்கியிருக்கா. என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, அனந்தாவை வந்து பரிணீத் குத்த வரும்போது பூர்வி வந்து இடையில போய் விழுந்துருவா. அதனால அனந்தா மேல விழ போற கத்தி குத்து வந்து பூர்வி மேல விழுந்து அவ வந்து அங்க மயங்கி இருப்பா. அந்த நேரத்துல அந்த மகுடி வாசிப்பான்ல, அவனை வரவழைச்சு அந்த பரிணீத்தை வந்து மகுடிய வாசிக்க வைக்கிறான். அப்போ கரெக்டா வந்து அனந்தாவும் வந்து டான்ஸ் ஆடுற மாதிரி ஒரு ஆக்டிங்க போடுறா. கீழே விழுந்திருக்க பூர்விக்குமே மகுடியோட சத்தம் கேட்டு ரொம்ப ஒரு மாதிரி ஆகுது. ஆனா அவ வந்து கீழே விழுந்திருக்கனால அவளை யாருமே கவனிக்காம எல்லாருமே வந்து அனந்தாவையே கவனிச்சிட்டு இருக்காங்க. அவளும் வந்து நாகினி மாதிரி டான்ஸ் ஆடிட்டு இருக்கா. இங்க நடக்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே வெளியே இருந்த அந்த வயசான நாகினியும் இளமையான நாகினியும் வந்து பார்த்துட்டே இருக்காங்க. அவங்களுக்கும் மகுடி சவுண்டுக்கு வந்து ஒரு மாதிரி ஆகுது. அப்போ அந்த வயசான நாகினி சொல்லுது இளமையான நாகினியை பார்த்து, நீ இங்கேயே வெயிட் பண்ணி, என்ன நடந்தாலும் உள்ள வந்துடாத, நீ உயிரோட இருக்கிறது வந்து ரொம்பவே முக்கியமானது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வயசான நாகினி வந்து பாதி பாம்பாவும் பாதி மனுஷியாவும் வந்து அப்படியே அந்த இடத்துக்குள்ள போய் அந்த மகுடி வாசிக்கிறான்ல அவனை வந்து அப்படியே கொலை பண்ணி போட்டுருது. அதுக்கப்புறம் அங்க இருக்க எல்லாரையுமே வந்து அடிச்சிட்டு இருக்கு. ஒரு கட்டத்துக்கு மேல அங்க இருக்கிறவனுங்க எல்லாரும் துப்பாக்கியை வச்சு அந்த வயசான நாகினியும் வந்து சுட்டுறானுங்க. அதுக்கப்புறமா அனந்தாவோட அப்பா அம்மா தம்பி இவங்க 3 பேரையுமே வந்து கழுத்து அறுத்து கொலை பண்ணி போட்டுறானுங்க. அதுக்கப்புறம் அந்த பர்வேஷ் இருக்கான்ல, அவன் வந்து அனந்தா கிட்ட நாகமணியை கொடுக்க முடியுமா முடியாது அப்படிங்கிற மாதிரி மிரட்டி கேட்கறான். உடனே அனந்தா இருந்துட்டு கொடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்றா. உடனே பர்வேஷ் என்ன பண்றான், கத்தியை எடுத்து அனந்தாவோட வயிற்றிலே வந்து 2-3 வாட்டி குத்தி போட்டுறான். அவ அப்படியே மயங்கி கீழே கிடக்குறா. உடனே பரிணீத்தும் வந்து இவ நாகினி தானே அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அவளை போட்டு திரும்பவும் வந்து 4-5 தடவை குத்திடுறான். இதை எல்லாத்தையுமே பூர்வியும் பார்த்துட்டு என்ன பண்றதுன்னே தெரியாம அவளும் ஒரு ஓரத்துல மயங்கி கிடக்குறா. குடும்பத்துல இருக்க எல்லாருமே வந்து இறந்துட்டாங்க. பூர்வி என்ன பண்றதே தெரியாம பார்த்துட்டு இருக்கும் போது மேல வந்து மாடியில வந்து ஆர்யா வந்து நடந்து வர்றத பாக்குறா. பார்த்துட்டு அப்படியே கஷ்டப்பட்டு மாடி ஏறி போய் ஆர்யா கிட்ட, எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க சார், உங்க குடும்பத்துல இருக்க எல்லாருமே வந்து ரொம்ப மோசமானவங்களா இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றா. உடனே ஆர்யா இருந்துட்டு, நீ சொல்றது எதுவுமே எனக்கு புரியல, எதுக்காக உன் மேல ஃபுல்லா பிளட்டா இருக்கு, என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கேக்குறான். உடனே பூர்வியும் அங்க வந்து, பாருங்க சார், என் குடும்பத்துல இருக்க எல்லாரையும் கொலை பண்ணி போட்டுட்டாங்க அவங்க குடும்பத்துல உள்ளவங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா 2 பேருமே வந்து மாடியில இருந்து கீழே பாக்குறாங்க. உடனே ஆர்யா சொல்றான், நான் உன்னை காப்பாத்துறேன், நீ ஒன்னும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு ஹக் பண்றான். இப்ப டக்குன்னு ஆர்யா வந்து சிரிக்க ஆரம்பிச்சிடுறான். பார்த்தா ஆர்யாவும் கையில ஒரு கத்தியை வச்சு அதை பூர்வியோட வயிற்றுல வந்து குத்திடுறான். உடனே பூர்வி வந்து, சார் நீங்களுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே மயங்கிடுறா. உடனே ஆர்யா சொல்றான், நான் என் குடும்பத்துக்கு தானே சப்போர்ட் பண்ணுவேன், நீ என்ன வந்து என்கிட்ட வந்து ஹெல்ப் கேட்டுட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி அவனும் வில்லத்தனமா பேசிட்டு இருக்கான். பூர்வி அப்படியே அந்த கத்தி குத்த வாங்கி அப்படியே மாடியில இருந்து அப்படியே கீழே உருண்டு விழுந்துடுறா. அவளோட கண்கள்லாம் அப்படியே மாறுது. அந்த கண்ணாலேயே வந்து அங்க நிக்கிற எல்லாரையுமே வந்து பாக்குறா. பரிணீத் வந்து அவங்க குடும்பத்துல இருக்க எல்லாரையும் வந்து ஒரு கார்ல ஏத்தி கூப்பிட்டு போய்கிட்டு இருக்கான். அப்ப பர்வேஷ் சொல்றான், அப்பா நாங்க எப்பவுமே உங்களுக்கு தான்ப்பா சப்போர்ட்டா இருப்போம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே பரிணீத் சொல்றான், ஆமா அது எனக்கு தெரியும், ஆனா ஆர்யா எப்படி இத சப்போர்ட் பண்ணாங்கிறதா எனக்கு புரியல அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டே வந்து அனந்தா குடும்பத்துல இருக்க எல்லாரையும் புதைக்கிறதுக்காக 2 ஆளையும் கூப்பிட்டு, இந்த பணத்தை வந்து நீங்க இங்க புதைச்சிருங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றான். உடனே அந்த அவனுங்களும் வந்து அந்த பணத்தை எல்லாத்தையும் ஒன்னொன்னா வண்டியில இருந்து இறக்கிட்டு இருக்காங்க. அப்போ அந்த பரிணீத்தோட பசங்க கேக்குறாங்க, அடுத்து நம்ம பிளான் என்னப்பா அப்படின்னு கேட்ட உடனே அப்போ அவன் சொல்றான், இந்த மாதிரி மகா கும்பமேளா வந்து நடக்க விடாம ஆக்கணும், அதுக்காக தான் நான் ஒரு டிராகனே ரெடி பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, வாங்க நான் போய் காட்டுறேன் அப்படின்ட்டு எல்லாரையும் கூப்பிட்டுட்டு போறான். இந்த பணத்தை எல்லாத்தையும் இங்கேயே புதைச்சிருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கிளம்புறானுங்க. போய் ஆபீஸ்ல போயிட்டு அந்த டிராகன் இருக்க இடத்தையும் பார்த்துட்டு இருக்கானுங்க. அப்போ அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேக்குறாங்க, இந்த டிராகனை நம்ம எப்படி எழுப்புறது, நாகினியே நம்ம கொலை பண்ணிட்டோம், அப்ப இந்த டிராகனை எப்படி நம்மளால எழுப்ப முடியாது தானே அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது பரிணீத் சொல்றான், அதுக்கு என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, அந்த பாட்டியில டான்ஸ் ஆடும்போது பூர்வி கையில இருந்து தோல் உறிஞ்சிருக்கும்ல, அது வந்து அனந்தா கையில ஒட்டி இருக்கும். அப்ப அது அனந்தா நடந்து போகும்போது அந்த தோல் வந்து கீழே விழுந்திருக்கும். அதை வந்து இந்த பரிணீத் எடுத்து வச்சிருப்பான்.
இப்ப பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த தோலை வந்து அந்த டிராகன் இருக்க கூண்டுக்குள்ள வீசின உடனே அந்த டிராகன் அதை வந்து ஸ்மெல் பண்ணி பயங்கர ஆக்ரோஷமா தீயெல்லாம் வந்து கக்க ஆரம்பிச்சிருது. அதுக்கப்புறம் நமக்கு அந்த இளமையான நாகினியை தான் காட்டுறாங்க. அந்த நாகினி போயிட்டு கோயில்ல போய் சிவலிங்கத்துக்கு முன்னாடி பயங்கர ஆக்ரோஷமா கோவமா பேசிட்டு இருக்கு. நீங்க அனந்த நாகினிக்கு கொடுத்த வரம் இதுதானா? ஏன் இப்படி பண்றீங்க? அவங்களுக்கு வந்து வரம் முழுசா கிடைக்கலையா? அவங்க உயிர் இப்ப இழந்துட்டாங்களா? அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே அழுதுட்டே புலம்பிட்டு இருக்கா. அப்பதான் நமக்கு வந்து எல்லாரையும் புதைச்ச இடத்த காட்டுறாங்க. அங்க பார்த்தா நம்ம பூர்வியோட உடம்பு வந்து அசைற மாதிரி தெரியுது. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துல பூர்வியோட கண்ணு வந்து டக்குன்னு ஓப்பன் ஆகுது. இதோட நம்ம இந்த பாட்டை முடிச்சுக்கலாம். இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பாய்.